ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து 12012 3 ஆம்ப்ஸ் வந்து நம்மள்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஃபுல் போர்டில் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வரும். சரி, அதை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்ற ஒரு டவுட்டும் வரும். அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். வந்து இந்த மாதிரி ஃபுல் போர்டுக்கு வந்து நம்ம வந்து டயோடை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும், அதாவது 12 வோல்ட் 2 லைனையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கிரவுண்டில் வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டரோட கிரவுண்டில் வரக்கூடிய டயோடை கட் பண்ணிட்டு நம்ம லைன் அடிப்போம். பொதுவாக அப்படி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் பார்த்திங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஒரு 12 வோல்ட்டு ஒரு கிரவுண்டை எடுத்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா எந்த டயோடையுமே நான் கட் பண்ணாமல் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிரவுண்ட் அடிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். இது ஏசி லைனு. ஏன்னா நமக்கு இந்த டயோடுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ரெக்டிஃபைர் ஆகிட்டு தான் நமக்கு இங்கே வந்து போர்டு ஆன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து நம்ம கிரவுண்டை வந்து இங்கே அடிச்சுட்டு இதில் ஒரு 12 வோல்ட்டு இதில் ஒரு 12 வோல்ட்டு வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் ஒரு 12 வோல்ட்டு இதில் ஒரு 12 வோல்ட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கிரவுண்டில் வருது பார்த்திங்களா, இதுக்கு வந்து கெப்பாசிட்டி வருது. பேக் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட கிரவுண்டு இந்த சைடு இருக்குங்களா, இந்த சைடு இருக்குது. இந்த கிரவுண்டு வந்து இந்த கிரவுண்டில் இந்த 2 டயோடு போட்டிருக்காங்களா, இந்த 2 டயோடையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இங்கேயும் கட் பண்ணிடுவோம், இங்கேயும் கட் பண்ணிடுவோம். இந்த 2 டயோடையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, இல்லைன்னா டீசால்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு ரெட்டு இதில் ஒரு ரெட் அடிக்க போகிறோம். 2 ரெட்டு அடிச்சிருவோம். அதாவது ப்ளஸ் வோல்ட்டு ஏசியோட 12 வோல்ட்டு 2 இதில் அடிச்சுட்டு இதில் வந்து கிரவுண்ட் அடிச்சிருவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நம்ம அந்த மாதிரி செய்ய வேணாம். நம்ம வந்து இந்த 12 வோல்ட்டை மடித்து விட்டுட்டு, இந்த 12 வோல்ட்டு நம்ம கனெக்ஷனே கொடுக்கல. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு ப்ளஸ்ஸு இதில் வந்து ஒரு கிரவுண்டு. அவ்வளோதான். இப்போது நமக்கு செட்டு ஆன் ஆகிட்டு வழக்கம் போல் ரன் ஆகுது. நம்ம இப்போ செட்டோட ரிசல்ட் பார்த்துருவோம். நமக்கு எங்கேயும் டச் ஆகுதான்னு பார்த்துருவோம். இது பண்ணிட்டேன். இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். சரி, பார்த்துக்கோங்க. கனெக்ஷன் கொடுத்தாச்சு, செட் ஆன் ஆகிடுச்சு. சாங்கும் நமக்கு ப்ளே ஆகுது. சாங் ப்ளே ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு